Hi everyone. ஒரு ஃபோட்டோவை பென்சில் ஸ்கெட்ச் எஃபெக்ட் எப்படி மாற்றலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் நான் இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா ரிசல்ட் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி நான் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே இந்த ஃபோட்டோவுக்கு தான் செட் ஆகும். நீங்கள் வேறு ஒரு பிக்சர் வச்சு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற வேல்யூஸ் தான் செட் பண்ணோம். இந்த வீடியோவில் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் நோட் பண்ணுங்கள். இதே எஃபெக்ட்டை ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே உங்களுக்கு ஐ கார்டில் தரேன். இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வெக்டாராக பண்ண போகிறோம். ஸோ வெக்டார் அப்படின்னாலே எஸ் ஒரு ஹை குவாலிட்டியாக இருக்கும். நம்ம என்ன சைஸ் பண்ணாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்கிரிபிளுடைய ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். Keep on doing. இப்போ நம்ம பிக்சரை வந்து உள்ள drag and drop பண்ணுறோம். தென் ஆப்ஜெக்ட் மெனு போயிட்டு இமேஜ் ட்ரேஸில் மேக் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்மளோட இமேஜ் வந்து வெக்டாராக கன்வெர்ட் ஆகிருக்கு. தென் அதனுடைய ஆப்ஷன் போகிறோம். ஆப்ஷன் போயிட்டு கீழே அட்வான்ஸ்டும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ஆன் பண்ணிங்க. அதே மாதிரி கலர் வந்து 3 கலர்ஸாக கொடுக்குறோம். இப்போ நம்மளுடைய பிக்சர் 3 கலர்ஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. எக்ஸ்பேண்ட் கொடுங்க. எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு அவுட்லைனாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஒரு பிக்சரை ட்ரேஸ் பண்ணி வெக்டாராக மாற்றினதுக்கப்புறம் அதை தனித்தனி எலமெண்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு தனித்தனி எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணி அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து காமிக்க முடியும். ஸோ நீங்கள் தனித்தனி பாயிண்ட்ஸாகவே வந்து அதை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி அன்குரூப் பண்ணிவிட்டு நீங்கள் தனித்தனி எலமெண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஈவன் டெலீட் கூட பண்ணலாம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட இந்த ஹெட்டில் வந்து சேர்ந்து மெர்ஜ் ஆகிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கலரை மட்டும் செப்பரேட்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், அங்கே இருக்கிற பாயிண்ட்டை வந்து டைரக்ட் செலெக்ஷன் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த 2 பாயிண்ட்டை மட்டும் டெலீட் பண்ணுறோம். இப்போ அகெயின் பென் டூல் யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஜெக்டை தனியாக செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறோம். ஸோ டெலீட் பண்ணும்போது இது மாதிரி குரூப்பாக டெலீட் ஆச்சு அப்படின்னா ரிலீஸ் காம்பவுண்ட் பார்த்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிங்க. இப்போ வந்து இன்னும் சில ஏரியாஸ் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு பேக்ரவுண்டு தான் தெரிய போகுது. இப்போது ஸோ அதே மாதிரி இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரே செலெக்ஷனாக இருக்குது. இதுவும் வந்து நமக்கு பிரேக் ஆகணும். இன்ஃபேக்ட் அந்த ஸ்பெக் தனியாக வேணும், அதே மாதிரி ஷர்ட் தனியாக வேணும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நைஃப் டூல் எடுத்துங்க. ஜஸ்ட் ஜூம் பண்ணி ஜஸ்ட் ஒரு கட் கொடுங்க. அதே மாதிரி ஸ்பெக்கு கீழே ஒரு கட் கொடுக்குறேன். அதே மாதிரி நெக்கு கீழே ஒரு கட் கொடுக்குறேன். இப்போ ரிலீஸ் காம்பவுண்ட் பார்த்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே இண்டிவிஜுவலாக செலக்ட் ஆகும். ஓகே, இப்போ அந்த ஹேர் செலக்ட் பண்ணுறேன். அப்பியரன்ஸ் மெனு போகிறேன். இங்கே ஆட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஸ்டைலிஷில் ஸ்கிரிபிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் நம்ம அந்த எஃபெக்ட் இங்கே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். ஸோ வேல்யூஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் அகெயின் இங்கே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். இதில் வந்து ஸ்னல்னு ஒரு எஃபெக்ட் கொடுக்குறேன். திங்க் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேல்யூவாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் வர வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வேல்யூ எக்ஸாக்டாக நீங்கள் வேறு ஒரு பிக்சருக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு பிக்சருக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து மாற்றி கொடுத்தா தான்
நமக்கு ரிசல்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு இந்த எஃபெக்ட்ஸ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சு. இந்த வேல்யூ வந்து நோட் பண்ணிங்க வேணா. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாமே தனித்தனி எலிமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி பாத்ஃபைண்டரில் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ அகெயின் சேம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஸ்கிரிபிள் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இந்த வேல்யூ வந்து இதுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஸ்பெக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் ஒரு தனி ஸ்கிரிபிள் எஃபெக்ட் போடலாம். எஸ், இது வந்து அந்த ஸ்பெக்குக்கான வேல்யூ. சேம் வே அந்த நெக் பார்ட்டும் கொடுக்குறேன். ஃபைனலாக ஷர்ட். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன எஃபெக்ட் கொடுத்தோமோ அதே எஃபெக்ட் தான் இங்கே ரிப்பீட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேல்யூவில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எஃபெக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டு காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணி, இப்போது மவுத் ஆண்ட் ஏதாவது டீட்டெயில் காமிக்கணும் அப்படின்னா அதை லைட்டாக சேஞ்ச் பண்ணலாம். அதேமாதிரி நோஸில் டீட்டெயில் காமிங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னுமே பெட்டரான ரிசல்ட் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த பென்சில் ஸ்கெட்சை இன்னும் பியூட்டிஃபுல்லாக மாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்கிரிபிள் அப்ளை பண்ணுவோம். சர்க்கிளுக்கும் அதே அப்பியரன்ஸில் அதே ஸ்கிரிபிள் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். அதே ஸ்னர்ல் எஃபெக்டில் அப்படி செட்டிங்ஸ் போயிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணிங்க. இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி நம்ம பிக்சர் மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் எங்கெங்கே வந்து நல்லா ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வேணுமோ அங்கெல்லாம் மூவ் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒரு ஸ்கிரிபிளுக்கும் அந்த ரொட்டேஷனை மாற்றணும்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சூப்பராக இருக்கும். ஸோ ஆங்கிளும் மாற்றிக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்பியரன்ஸில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த எஃபெக்டை வந்து டபுள் கிளிக் பண்ணி எஸ் யூ கேன் சேஞ்ச் யுவர் வேல்யூ. ஸோ இதே மாதிரி உங்களுக்கான பிக்சர் டவுன்லோட் பண்ணி இந்த எஃபெக்ட்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதே பிக்சருக்கு இதே வேல்யூ செட் பண்ணி ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் இந்த இமேஜுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.